வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோல் நாமக்கல். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் ஃபுல்லாவே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம பாருங்க. அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. நம்ம வந்து பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் இருக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட வீட்டுக்கு எப்பவுமே 240 to 250 வோல்ட்ல வந்து கான்ஸ்டன்டா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்துகிட்டே இருக்கு. கரண்ட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து டிராவல் ஆகி வருது. ஆனா நமக்கு ஏன் இங்க வந்து குறையவே இல்லை வோல்டேஜ்? என்னைக்காவது அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் யார் அந்த ஹீரோனா? டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஹீட்டா ஹீட்டா நமக்கு என்ன ஆகும்? லாசஸ் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து 250 வோல்ட் அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30 வோல்ட்டாவது என்ன ஆகும்? ஹீட் ஃபார்ம்ல லாஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த லாஸ யாரு வந்து பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்புட் வோல்டேஜை ஒன்னு அதிகப்படுத்தி கொடுக்கும் இல்ல கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்புட் வந்து 50 வோல்ட்டா இருந்தது அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50க்கு மேல இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதே வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க 50 வோல்ட்டுக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து 50 வோல்டேஜோட கம்மியா தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ அதுனா என்னன்னு பாத்துடலாங்களா? இப்போ நம்ம இது தியரி பார்த்தாச்சு. இது பிராக்டிகலா எப்படி ஒர்க்குங்கிறத ஒரு சிமுலேஷன் மூலியமா நம்ம பாத்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அப்படின்னா ஒரு காயில் பாருங்க. இந்த காயில பேட்டரிய கனெக்ட் பண்ணிருக்கேன். பேட்டரிக்கு பதிலா நம்ம ஏசி சோர்ஸ் கூட இப்ப கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஏசி சோர்ஸ் கொடுக்குறேன். ஏசி சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும்? ஏசிங்கிறது ஒண்ணும் இல்ல, அல்டர்னேட்டிவ் கரண்ட். அது வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகி போகும். ஓகேங்களா? பாருங்களேன், உங்களுக்கு இந்த வேவ்ஸ்லயே சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அப்புறம் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ்ங்கிற மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்களேன், இந்த காயில் வந்து நான் ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க சேஞ்ச் ஆகுறது. அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இவ்ளோ டென்சிட்டி இங்க வரைக்குமே உங்களுக்கு என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு காயில் எடுத்துக்கிறேன். அந்த காயில்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எந்த பேட்டரியோ எந்த சோர்ஸுமே கனெக்ட் பண்ணல. வெறும் பல்ப் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த காயில நான் இங்க பக்கம் கொண்டு போகும்போது பாருங்களேன், உங்களுக்கு அந்த பல்ப் வந்து நல்லா க்ளோ ஆகும். இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அதாவது இங்க ஏற்படுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சால இந்த காயில ஏற்படுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸால இந்த மேக்னெட்டிக் காயிலுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இந்த காயில்ல ஏற்படுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸால உங்களுக்கு இந்த காயில்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஸோ உங்களுக்கு பல்ப் அதனால க்ளோ ஆகுது. இப்ப பாருங்களேன், இதுதான் வந்து பிரைமரி காயில்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சோர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கிறது பிரைமரி காயில். அதே மாதிரி இது வந்து செகண்டரி காயில். இப்போ நான் செகண்டரி காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 4 டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதை கொண்டு போய் இது பக்கத்துல வைக்கிறேன். பாருங்க பல்ப் எப்படி க்ளோ ஆகுதுன்னு. எந்த அளவுக்கு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். அதே மாதிரி ஆம்பிளிட்யூடையும் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு பாருங்க பல்ப் க்ளோயிங் நல்லா தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து இந்த காயிலுக்கு மேலேயே வைக்கிறேன் பாருங்க. பல்போட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதுங்களா? சோ உங்களுக்கு காயில் எவ்வளவு பக்கத்துல இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அவ்வளவு இன்டென்சிட்டி அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். இதே நான் பாருங்களேன், இந்த காயில தூரமா தள்ளிட்டு போறேன். இந்த க்ளோ இருக்கான்னு பாருங்க. அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருதா? ஓகே. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பார்த்தோம்? ஒரு பிரைமரி காயில் இருக்கும், ஒரு செகண்டரி காயில் இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா உங்களுக்கு கொடுக்குற வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் கம்மியா இருக்கும்னு சொன்னா, இப்ப பாருங்க நான் இதனோட லூப்பை கம்மி பண்றேன். ஒன்னா இருக்கு. பல்ப பாருங்க எவ்வளவு கம்மியா எரியுது. அப்போ இதுதான் ஸ்டெப் டவுன். இப்போ ஸ்டெப் அப் அப்படின்னா உங்களுக்கு என்ன? நான் நம்பர் ஆஃப் காயில இன்க்ரீஸ் பண்றேன். நம்பர் ஆஃப் காயில் இன்க்ரீஸ் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்க க்ளோ எப்படி இருக்கு? முன்ன இருந்ததை விட இப்போ உங்களுக்கு ரொம்ப
அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுற மெத்தட். ஓகே. இப்போ நம்ம இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிரைமரி காயில் அது வந்து ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கு. நம்ம வந்து சிமுலேஷன்ல பார்த்த மாதிரி ஒரு பிரைமரி காயில் அதோட நாங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு செகண்டரி காயில் அது வந்து லோடுனா ஒன்றும் கிடையாது. இந்த காயில் வந்து ஏதோ கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேம்பா இருக்கலாம், இல்ல ஃபேனா இருக்கலாம், இது எனிதிங் மோட்டரா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ஜென்ரலா சொல்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லேமினேட்டட் கோர் என்ன அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அங்க நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், லேமினேட்டட் கோர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டியூஸ்ட் EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டி. ஓகேங்களா? பை பை பிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதே அளவுக்கு உங்களுக்கு EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பிரைமரி காயிலுக்கான EMF ஈக்குவேஷன்ஸ் போடுறேன். ஓகேங்களா? நமக்கு வந்து இப்போ இங்க வந்து ஒரு காயில் கிடையாது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா டி இன்டூ என்டி பை டி இன்டூ டிடின்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஒன், அது டைமை பொறுத்து மாறாது. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டி பை டி பை டிடி. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி செகண்டரிக்கு கண்டுபிடிக்க போறோம். ஸோ செகண்டரிக்கும் சேம் ஈக்குவேஷன், ஆனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மட்டும் வேற. ஸோ அதனால நம்ம என்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம் டிடி. இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆயிடும், என்எஸ் மைனஸ் என்எஸ் டி பை டி இன்டூ டிடி. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 divided by equation 1. So ES divided by EP equal to NS divided by NY. So it is always true. இது வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் சரி, இது ஆல்வேஸ் என்னவா இருக்குங்க, ட்ரூவா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது அது ஒரு இமேஜினரி தான். நமக்கு வந்து ப்ராக்டிக்கலா வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஓகேங்களா? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 100% எஃபிஷியன்சியா இருக்கும், உங்களுக்கு எந்த லாஸுமே இருக்காது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்க 10 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 வோல்ட் பர்ஃபெக்டா யூஸ் ஆகி அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல கிடையவே கிடையாது. இது வந்து தியரிட்டிக்கல் ஒன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னன்னா பவர் இன்புட் ஈக்குவல் டு பவர் அவுட்புட். பவருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியலங்க, ஐபி இபி equal to IS ES. Okay, so ES divided by EP equal to IP divided by IS. It is only valid for ideal transformer. Okay. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. ஆர் டர்ன்ஸ் ரேஷியோ. K equal to NS divided by NP. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பார்த்தோம்ல, அதுக்கு இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலோட வேல்யூலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் அப் அப்படின்னா உங்களுக்கு NS வேல்யூ வந்து NP விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு EMF வந்து செகண்டரி காயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர் டு பிரைமரி காயில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கும், அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு பிரைமரி காயில்ல அதிகமா இருக்கும், ஆனா செகண்டரி காயில்ல
கம்மியா இருக்கும். அதே மாதிரி k வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், greater than 1 இருக்கும். ஸ்டெப் டவுனுக்கு இது அப்படி ஆப்போசிட். உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பிரைமரி காயில்ல தான் அதிகமா இருக்கும், செகண்டரி காயில்ல கம்மியா இருக்கும். அதே மாதிரி இஎம்எஃப் வந்து பிரைமரி காயில்ல தான் அதிகமா இருக்கும், செகண்டரி காயில்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் வந்து செகண்டரி காயில்ல அதிகமா இருக்கும், பிரைமரி காயில்ல கம்மியா இருக்கும். கேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இப்போ கான்செப்ட் பார்த்தாச்சு, அதுக்கான ஃபார்முலா எல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு, அதுக்கு பேஸான சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, the step up transformer operated on a 230 volt line and supplies a load of 2 ampere. The ratio of primary and secondary winding is then the current in primary coil. இப்போ நம்ம given எடுத்து எழுதிடலாங்களா? ஸோ given என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ரேட்டட்னா இன்புட் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஐ இ பி ஈக்குவல் டு 230 வோல்ட். அதே மாதிரி சப்ளை வோல்ட்னா அவுட்புட் வோல்டேஜ். ஓகேங்களா? சரி, அவுட்புட் ஆம்பியர். ஏன்னா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஆம்பியர்ல தான் கொடுத்திருக்காங்க. சப்ளை வோல்டேஜ்னாலும் சரி, சப்ளை கரண்ட்னாலும் சரி, அது வந்து அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஐஎஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்பி வந்து 1, என்எஸ் வந்து 25. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், கரண்ட் இன் பிரைமரி காயில். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம்லப்பா, இஎஸ் டிவைடட் பை இபி equal to ns divided by np is also equal to ip divided by is. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ns கொடுத்துருக்காங்க. ns ஓட வேல்யூ என்ன, 25. பிரைமரி காயில் என்ன, 1. இன்புட் கரண்ட் தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணணும். அவுட்புட் கரண்ட் என்னப்பா சொல்லியிருக்காங்க, 2 ஆம்பியர். ஸோ இப்போ இந்த 2 நம்ம இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 25 into 2 is equal to IP 50 ஆம்பியர் கரண்ட் தான் நமக்கு என்னவா இருக்கு, பிரைமரி காயில்ல இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இது ஸ்டெப் டவுனா இல்ல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். நமக்கு வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு. ஸோ அந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ற மாதிரி நமக்கு பாருங்க, செகண்டரி காயில்ல 2 ஆம்பியர் தான் இருக்கு, ஆனா பிரைமரி காயில் உங்களுக்கு 50 ஆம்பியர் இருக்கு. நம்ம அந்த கண்டிஷன்லயே பார்த்திருப்போம். உங்களுக்கு ஸ்டெப் அப்ல பொறுத்த வரைக்கும் பிரைமரி காயில்ல தான் கரண்ட் அதிகமா இருக்கும், செகண்டரி காயில்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. இது இல்லாம நமக்கு ஆன்சர் என்ன, 50 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the primary and secondary coil of a transformer having 50 and 1500 turns. Okay, given NP 50 turns இருக்கு, NS 1500 turns இருக்கு. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது வந்து என்ன, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு பை நாட் பிளஸ் 4t. இதுல பை நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டைம்ங்கிறது 1 செகண்ட்ல இருக்கு. ஓகே, நம்ம அவுட்புட் வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி காயில் இஎஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி காயில் இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இபி ஈக்குவல் டு டி பை பை டிடிங்களா? ஓகே, அப்போ நம்ம வந்து இது வந்து கான்ஸ்டன்ட், இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நம்ம அது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ 4t டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன, 4. அப்போ இபியோட வேல்யூ என்னப்பா, 4 வோல்டேஜ். ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ES divided by EP equal to NS divided by NP. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ES தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், ES equal to NS divided by NP into EP சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியுங்களா? ஸோ 1500 divided by 50 into 4. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30. So answer is
120 volt. Answer B. Okay. ஸோ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா பார்த்தோம். ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும்? அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? ஸோ ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கும்? லாஸ் இருக்கும். ஸோ அதோட எஃபிஷியன்சியை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஈட்டான்னு சொல்றாங்க. இந்த சிம்பிள் என்னன்னு சொல்றாங்க? ஈட்டா. ஈட்டா ஈக்குவல் டு பவர் அவுட்புட் divided by power input into 100. ஓகேங்களா? இதுதான் அதோட ஃபார்முலா. நமக்கு பவருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ES IS divided by EP IP into 100. Okay? This is the key concept for the question. Okay. என்ன given நம்ம எடுத்து எழுதிடலாங்களா? given என்ன சொல்லியிருக்காங்க? இன்புட் வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. EP equal to 220. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the output circuit draws a current of 2 ampere. output circuit இருக்கிறனால IS equal to 2 ampere. அதோட வோல்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? ES 440 வோல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே. எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க. ஈட்டா வந்து 80%. ஓகே, 80. the current drawn by the primary coil. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா IP என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்முலா என்ன? ஈட்டா ESIS divided by EP IP into 100. ஈட்டா equal to 80. ES வந்து 440 into 2 divided by EP வேல்யூ என்னப்பா? 220. நம்ம ஃபைண்ட் பண்ண போறதே IP தான் into 100. ஓகே, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இங்க 11 கிடைக்கும். 4 டைம்ஸ் போட்டா 40. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 கிடைக்கும். நெக்ஸ்ட் 80 ஈக்குவல் டு 40 into 10 divided by IP. ஸோ எனக்கு IP தான் வேணும். அப்போ IP ஈக்குவல் டு 40 into 10 divided by 80. ஓகேங்களா? ஸோ இது 1 டைம் போட்டா உங்களுக்கு இங்க என்ன வரும்? 2 டைம்ஸ் வருங்களா? ஓகே. So the answer is 5 ampere. Okay. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.